நம்முடைய அட்வென்ட் கிறிஸ்துவ திருச்சபையே கீப்பாம் சங்கத்தின் வாலிப பிள்ளைகள் இணைந்து நடத்துகிற 22ஆம் ஆண்டின் அற்புத சுகமளிக்கும் நற்செய்தி கூட்டத்தின் 3ஆம் நாள் கூட்டத்தை நாம் ஆரம்பிக்க இருக்கிறோம். ஆங்காக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த பகுதி மக்கள் மீண்டும் இந்த ஒரு நல்ல தருணத்தை நழுவ விடாதபடி நீங்கள் எல்லாரும் பயன்படுத்திக் கொள்ளும்படியாக ஆங்காங்கே ஒளிபெருக்கும் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய காதுகளிலே வார்த்தைகள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். இதை அழைப்பா ஏற்றுக்கொண்டு நீங்கள் வந்து பங்கு பெறும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி இந்த 3 நாள் கூட்டத்தை கர்த்தருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து நடத்துகிற, பாடுகிற பிள்ளைகள், இசைக்கருவி வாசிக்கிற பிள்ளைகள், மைக் செட் ஆபரேட் பண்ணுகிற பிள்ளைகள், வாலண்டியர்ஸ், இன்னும் அனைத்து வாலிப பிள்ளைகள், கீப்பாம் சங்கத்தின் பொறுப்பாளர்கள், சபை நிர்வாகிகள், ஊழியர்கள், வேளாண் சகோதரி பிரியார் எல்லாரையும் தேவ பயன்படுத்தும்படியாக இந்த நாளிலே திரள் கூட்டங்களாய் கொண்டு வந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்த இந்த இறுதியான நாட்களிலே அநேக ரட்சிக்கப்படும்படியாக எல்லாரும் ஒரு விசனம் சோத்தரிக்கலாம். சோத்திரம் 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 சோத்தரிக்கிறோம். நாம் சுபிக்கலாம். நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகள் பெயர்த்தீர்ந்தால் என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழு செய்தீரென்றால் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம்.
சோதரிக்கிறோம் 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 சோதரிக்கிறோம். தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலோ மதே இம்மட்டும் காத்தருவே என்னும் தேவை கிருபை தாருமே என்னும் தேவை கிருபை தாருமே தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை வானாலெல்லாம் அது போதுமே சுகமுடன் தம்பலனுடன் வானாலெல்லாம் அது போதுமே சுகமுடன் தம்பலனுடன் சேவை செய்ய கிருபை தாருமே சேவை செய்ய கிருபை தாருமே. சோதரிக்கிறோம் 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 கிருபை நிறைந்த நாள் ஆண்டவரே ஆஸ்வதிக்கப்பட்ட கர்த்தாவே இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவர் 22ஆம் ஆண்டு ஆண்டவரே கடைசி நாள் கூட்டத்தை கர்த்தாவே தகப்பனே உடைய கருத்தில் ஒப்பிடுகிறோம் ஆண்டவரே. அப்பா நாளை கர்த்தாவே அப்பா தொடர்ந்து ஆண்டவரே ஜெபிக்க ஜெபங்கள் பாட போகிற பாடல்கள் ஆண்டவரே துதி ஆரான வேலை வார்த்தைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ பிரசன்னம் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே எங்களோடு கூட இருந்த ஆண்டவரே இந்த வளாகம் முழுதும் பிரசனத்தினால் நிரம்பி ஆண்டவரே உடைய மகிமையினால் ஆண்டவரே இந்த வளாகம் முழுதும் நிரப்பி ஆண்டவரே அப்பா அனுப்புவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சோதரிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாள் வருகிற ஒரு ஆத்துமாக்களுக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவர்களுக்கு தாவை அப்பா ஆண்டவரே பலத்தையும் சுகத்தையும் கற்றுக்கொள்ளும்படி தாவை ஆவியானவரே உங்கள் வார்த்தையை பெற்றுக்கொள்ளும்படி ஆவியானவரே கிருபையினால் ஆண்டவரே அபிஷேகத்தினால் நிரம்பி அனுப்பப்படுறதுக்கு கிருபையை நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா அதனால் கூடிய கத்தாபியம் கருத்தில் ஒப்பிடுகிறோம் ஆண்டவரே. தேவ ஆவியானவரே அப்பா நீங்கள் பொறுப்பெடுத்து நடத்துங்க ராஜா. ஆவியானவரே சோதரிக்கிறோம் ஆண்டவர் வந்தவனா திறமாதபடிக்கு தாவே தேவ வார்த்தை ஆண்டவரே ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு தாவே திரும்படிக்கு தாவே கிருபை செய்யப்படுத்த நன்றி செலுத்தும் ஆண்டவரே. கடந்த 2 நாட்கள் கத்தாவே அப்பா அற்புதமாக நடித்து வந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா முதலாவது எங்களுக்குள்ள தாழ்மையாக இருக்க கற்றுத்தாங்கப்பா ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே அப்பா ஆண்டவர் விடுதலை தாங்கப்பா ஆவியில் ஒரு விடுதலை தரப்படுறதுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். அப்பா சோத்திரம் அப்பா நாள் நடைபெற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஆண்டவரே உன் திருநாமம் மாற்ற மகிமைப்பட போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை ஒவ்வொரு பாதுகாப்பிற்காரம் எங்களை மூடி மறைத்து ஆண்டவரே நாம் மாத்திரம் திருநாமம் மாத்திரம் மகிமை அடைய போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை ஒவ்வொரு தாழ்த்தூர் ஒப்பிடுகிறோம் இயேசுவின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமென். இந்த 3 நாள் கூட்டத்துக்கு ஆரம்பமாக நான் எல்லாரும் எழுந்து நின்று என்னுடைய பாடல் புத்தகத்திலே 13வது எண்ணுள்ள பாடல் அடைக்கலமே உமதடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே ஆக நம்ம எல்லாரும் இணைந்து பாடல் குழு இணைந்து நாம் பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்தலாம். உமதடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே ஆக மகிழ்ந்தே கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்த நித்த நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்த நித்த நான் நினைப்பேனே. அளவற்ற
அணைப்பவரே எண்ணற்ற நன்மையா இறைப்பவரே அளவற்ற அன்பினா அணைப்பவரே எண்ணற்ற நன்மையா இறைப்பவரே மாசில்லாத நிசரே மகிமை பிரதாபம் பாசத்தாலும் பார பற்றிடுவேனே மாசில்லாத நேசரே மகிமை பிரதாபம் பாசத்தாலும் பார பற்றிடுவேனே அடைக்கலமே உமதடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்த நித்தம் நான் நினைத்தேனே. பெரியவைகளே சுத்தரேவும் செயல்கள் மகத்துவமானதே கத்தரேவும் செயல்கள் பெரியவைகளே சுத்தரேவும் செயல்கள் மகத்துவமானதே நித்தியரேவும் நியாயங்கள் என்றோ நிற்குமே பக்தரின் பேரின்ப வாக்கியமிதே நித்தியரேவும் நியாயங்கள் என்றோ நிற்குமே பக்தரின் பேரின்ப வாக்கியமிதே அடைக்கலமே உமதடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்த நித்த நான் நினைப்பேனே. போதித்து நடத்துபவரே கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே என்னை என்றும் போதித்து நடத்துபவரே கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே எடுக்கும் வழிதனை காட்டுபவரே நம்பி வந்தோரை கிருபை சொல்லிக் கொள்ளுதே நடக்கும் வழிதனை காட்டுபவரே நம்பி வந்தோரை கிருபை சொல்லிக் கொள்ளுதே அடைக்கலமே உமதடிமை தானே ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்த நித்த நான் நினைப்பேனே. நடத்தும் கர்த்தர் நீரல்லோ கோபித்த என்னை குணமாக்கி நீரல்லோ கொள்ளாதபடி காத்து கொண்டீரே அழுகையை கழிப்பாக மாற்றிவிட்டீரே
அடைக்கள்ளமே உமதடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே கர்த்தரி செய்த நன்மைகளையே நித்த நித்த நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ஹல்லேலூயா. நீங்கள் வரும்போதே முன்னாடி உட்காந்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொண்டு பின்னாடி இருக்கிறவங்க முன்னாடி வந்துடுங்க. முன்னாடி சேர் அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்காது. இப்பயே வந்து முன்னாடி உட்காந்திங்கன்னா ஒரு ஆசீர்வாதம் உண்டு. கொஞ்சம் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைங்க ஒரு வேலை அறியாது இருப்பீங்க. யாராக இருந்தாலும் நம்ப கொஞ்சம் முன்பதாக வந்து அமருங்க. தயவு கூர்ந்து இந்த வேளையில் தொடர்ந்து பிள்ளைகள் பாடப் போகிறார்கள். விடுதலையின் பாடல் குழுவினர்கள் நம்ம அட்வென்ட் கிறிஸ்துவ ஓல்டு பல்லாவரத்தில் விடுதலை பாடல் குழு இப்படியும் இருக்கிறார்களா என்று சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார்கள். கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை இசைக்கருவிகளோடு கூட இன்றைக்கி யூனிஃபார்ம் வேறு பயங்கரமாக இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆம், தொடர்ந்து பாடல் கூட பாடப் போகிறார்கள். நம்ம எல்லாரும் அமரலாம், கண்களை மூடி நாம் செபிக்கலாம். கர்த்தரின் நாளிலே தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளை தேவன் பயன்படுத்தும்படியாய் இதை நடத்தப் போகிற வாலிப பொறுப்பாளர்களை கர்த்தர் பயன்படுத்தும்படியாக நாம் செபிக்கலாம். திருநெல்வேலி அட்வென்ட் சபையுடைய பயிற்சி வட்டாரத்தின் ஆயரவரன் ராஜன் ஜெபராஜ் ஆயர் அவர்கள் செபிப்பார்கள். ஜபம் செய்வோம். உங்கள் நேசித்து வழிநடத்துகிற அன்பின் பரலோகத்தின் பிதாவே, ஆசீர்வாதமான இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் ஆண்டவரே மாலை வேலைக்கு நன்றியோடு சொந்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே இந்த அற்புத சுகமளிக்க நற்செய்தி கூட்டத்தினுடைய இந்த கடைசி நாளுக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே பண்டிகையின் கடைசி நாள்களில் வந்து பிரதானமான வார்த்தையை சொன்னது போல் ஆண்டவரே இந்த கடைசி நாள் கூடுகையில் கத்தனை தலைமை நடத்த முடியாது செபிக்கிறோம். ஆண்டவரே பாடப்போகிற பாடல்கள் ஆராதனை வேலையிலே, துதியின் வேலையில், செய்தியின் பதிலே கத்தனோடு இடைப்பட முடியாது செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்கிற ஆண்டவர்களை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு இருதயத்திலும் தேவனை கத்தர் தாமே இடைப்பட முடியாது செபிக்கிறோம். தடைகளை உடைத்து போட்டு ஆண்டவர் வர வேண்டிய ஆத்துமாக்களை கத்தர் சீக்கிரமாய் துரிதமாய் கொண்டு வந்து சேர்த்து ஆண்டவரை நாங்கள் ஒன்று சேர்ந்து நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்த தேவனை கத்தர் தாமே இருக்கிறவை பாராட்ட முடியாது செபிக்கிறோம். ஆண்டு 22ஆம் ஆண்டில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு அதிசயத்தை, அற்புதத்தை, ஆச்சரியமான காரியத்தை தேவனை கத்தர் தாமே நீ செய்து முடிக்க முடியாது செபிக்கிறோம். ஆண்டவரே மனிதர்கள் கொண்டு வருகிற, பிசாசுகள் கொண்டு வருகிற எல்லா விதமான தடைகளை இயேசுவின் நாமத்தை கத்தர் முறித்து போட்டு ஆண்டவரே இந்த கூடுகை, இந்த கூட்டம் ஆண்டவரே நாமத்துக்கு மாத்திரம் மகிமையாக இருக்கத்தக்கதாய் கர்த்தன் இருக்கிறவே பாராட்ட முடியாது செபிக்கிறோம். ஆண்டவரே ஆரம்பம் முதல் முடிகிற வரைக்கும் உடைய தேவ கரம், தேவ கிருபை, தேவ பிரசனம் ஆண்டவரே தெய்வீக ஆளுகை காணப்பட முடியாது செபிக்கிறோம். எல்லா மனுஷ வளம் எடுத்து போட முடியாது செபிக்கிறோம். ஆண்டவரே தாவீது சொன்னது போல எங்களுக்கெல்லாம் கர்த்தாவே, எங்களுக்கெல்லாம் நாமத்துக்கு மாத்திரமே மகிமை உண்டு பண்ண முடியாது அந்த கூடுகையை கத்தர் முடித்து கொடுக்க முடியாது செபிக்கிறோம். ஆண்டவரே பேச போகிற தாசரை கத்தர் மறைத்து கத்தர் வெளிப்பட முடியாது செபிக்கிறோம். ஆண்டவரை பாடுகிற ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளும் மேலும் தேவனுடைய கரம் இறங்க முடியாது செபிக்கிறோம். ஒவ்வொரு தொண்டைகளை பெண்களை தொண்டைகளாய் கத்தர் மாற்றி நாமத்தை மையப்படுத்த கத்தர் கிருபை செய்வராக. இசைக்கறி வாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மேலும் கர்த்தருடைய பிரசனம் இறக்க முடியாது செபிக்க இசைக்கறி வாசிக்கும் அற்புதம் நடக்கத்தக்கதாய் கர்த்தனின் கிருபை பாராட்ட முடியாது செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த மைதானம் முழுவதும் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எல்லையில் ஆண்டவரே 4 திசைகளிலும் 8 மூலையிலும் கர்த்தருடைய பிரசனம் கடந்து வர முடியாது செபிக்கிறோம். அப்பா ஆண்டவர் உங்களுடைய முழு கருத்தை ஒப்புட்டு செபிக்கிறோம். ஆளுகேசம் ஆசீர்வதியும் கர்த்தர் பெரிய கருத்தை செய்வார். துதிக்க நமக்கும் ஒருவருக்கு செலுத்துகிறோம். ஆண்டவர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளில் எல்லாரும் கையை ரெடியாக வச்சுங்க. நம்ம வாலிப பிள்ளைகள், அதுக்கப்புறம் வாலண்டியர்ஸ் எல்லாரையும் இந்த வேளையில் இந்த 3ஆம் நாள் கூட்டத்தில் அருமையான வாலிப கீப்பம் சங்கத்தின் பொறுப்பாளர்கள், தலைவர், செயலாளர், பொருளாளர் இணைந்து வாலிப பிள்ளைகளோடு இணைந்து இந்த 3ஆம் நாள் கூட்டத்தை சிறப்பாய் நடத்தி முடிக்க இருக்கிறார்கள். நம்ம எல்லாரும்
கரங்களை தட்டி நம்முடைய வாலிப பிள்ளைகளை நாம் வரவேற்கலாமா? எல்லாரும் கோஷம் விட்டு, சத்தம் போதாது. அல்லேலூயா. நீங்கள் தட்டுறது உங்களுக்கே காது கேட்கல நினைக்கிறேன். அல்லேலூயா. வாழ்த்தி வரவேற்கிறோம். தொடர்ந்து கேப்பாம் சங்கத்தின் தலைவர் திரு தேவன்பை அவர்கள் தொடர்ந்து பாடல் வேளை நடத்துவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமைப்படுவதாக. தொடர்ந்து சில பாடல்களை நம்ம பாட இருக்கிறோம். பாட்டு புத்தகம் வாங்க, சைடில் வாலி பிள்ளைகள் வைத்திருக்கிறார்கள். வாலண்டியர்ஸ். பாட்டு புத்தகத்தின் விலை 10 ரூபாய். அதை பெற்றுக்கொள்ளுங்கள். புதிய பாடல்களை பாடுவதற்கு நமக்கு வசதியாக இருக்கும். ஸ்தோத்திரம். தொடர்ந்து பாட்டு புத்தகத்தில் 15வது பாடல் பாவங்கள் போக்கவே என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். கரங்களை தட்டி பாடுவோம். கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆசியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆசியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. Yeah.
மாட்டான். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையில் சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையில் சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. அல்லேலூயா. வாலண்டியர்ஸ் வருகிறவர்களை முன்பதாக அமர செய்யும்படியாக கேட்டுக்கொள்கின்றேன். பாட்டு புத்தகம் தேவைப்படுறவர்களுக்கு கொடுக்கும்படியாய் கேட்கிறேன். இப்பொழுது ஜெபிக்கலாம். வட இலப்பை சபையின் சேர்ந்த மோசஸ் யுவராஜ் அவர்கள் முன்பதாக ஜெபிப்பார்கள். கர்த்தர் இந்த கூட்டத்திற்காய் கர்த்தர் சீக்கிரத்திலே நம்ம விசுவாசிகள் எல்லாம் கலந்து கொள்ளும்படியாய் இந்த கூட்டமானது ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக இந்த வேலை ஜெபிக்கலாம். எல்லா கண்களையும் மூடி ஆண்டவர் இந்த கடைசி நாள் கூட்டத்தில் ஆண்டவர் கருத்தில் ஒப்பு கொடுத்து, தீராத பாவம் வியாதியையோ மாறாத உந்தன் பலவீனமோ, தீராத பாவம் வியாதியையோ மாறாத உந்தன் பலவீனமோ, கொரு சுமந்து தீத்தா காயங்களால் நீ குணமடைய வருவாய், தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவரே சுவண்டை வருவாய், தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவரே சுவண்டை. எங்களை
எங்களை நேசித்து வழிநடத்தும் எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே இயேசப்பா, ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த மாலை வேலைக்காக நமக்கு நாங்கள் நடிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த 22ஆம் ஆண்டின் அற்புத சுகம் அளிக்கும் நற்செய்தி கூட்டத்தையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே தீராத பாவங்கள், வியாதிகள், பலவீனங்கள், ஆண்டவரே எந்த போராட்டங்கள், பிரச்சனையோடுகள் கூட ஆண்டவரே இந்த இடத்துக்கு கடந்து வந்திருந்தாலும் ஆண்டவரே நீங்கள் ஒரு அற்புதத்தையும் ஒரு அதிசயத்தையும் ஆண்டவரே இவர்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யுங்க. இந்த பண்டிகையின் கடைசி நாளில் ஆண்டவரே ஒரு அற்புதத்தோடு ஆண்டவரே ஒரு விடுதலையோடு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்கள் பேராக ஆசீர்வதிங்க. ஆண்டவரே என்ன நோக்கத்துக்காக ஆண்டவரே இந்த வளாகத்தில் அவர்கள் கால்களை எடுத்து வைத்திருக்கிறார்களோ ஆண்டவரே அவருடைய எண்ணங்கள், வாஞ்சைகள், ஏக்கங்கள் தேவன் தாமே நீங்கள் நிறைவேற்றுங்க. ஆண்டவரே இந்த நாள் துவக்கம் முதல் முடிவு வரை உங்கள் கருத்தில் ஒப்புக் கொடுக்கணும். பாடப்போகிறதான பாட துதி ஆராதனை வார்த்தை ஆண்டவரே இதை நடத்துகிறதான வட்டார ஆயர் ஆண்டவரே கிறிஸ்துவ சங்க தலைவர், செயலாளர், பொருளாளர் ஆண்டவரே எல்லா உறுப்பினர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளில் கலந்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே யாவரையும் நீங்கள் பேராக ஆசீர்வதிங்க. ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதித்து கொடுங்க. எல்லா துதி கன மகிமை ஆற்றுவதற்கு செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சகருக்கு நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. தொடர்ந்து இன்னொரு பாடலை நாம் பாடலாம். பாடு புத்தகத்தில் 12வது பாடல், ஏசப்பா உங்கள் நாமத்திலே அற்புதங்கள் நடக்குது என்ற பாடலை பாடல் குழுவினரோடு சேர்ந்து நாம் பாடுவோம்.
போவதில்லை, உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உங்கள் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசுவா, உங்கள் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசுவா, உங்கள் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உங்கள் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உங்கள் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உங்கள் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உங்கள் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஸ்தோத்திரம். இப்போ ஜெபிக்கலாம். இந்த நாளிலே அழைப்பேற்று வந்திருக்கும் ஆனந்த பாக்கிய சபையின் பேராயர் ரெவரண்ட் பிரபு மேனியல் அவர்கள் இந்த கூட்டத்திற்காக நாம் ஜெபிப்பார். கர்த்தர் தாமே இந்த இயற்கை சூழ்நிலை நமக்கு சாதகமாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்கள் விசுவாசி சீக்கிரத்திலே கொண்டு வந்து இந்த கூட்டம் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக இந்த வேலையில் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். கர்த்தர் இந்த 3ஆம் நாள் கூட்டத்தில் தேவனாய் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும்படியாய் இன்னுமாய் இதுவரைக்கும் இருந்ததை காட்டிலும் வேதத்தில் நாம் பார்க்கும்போது இந்த 3ஆம் நாள் ஒரு விசேஷமான ஒரு நாள். ஆண்டவர் உயிர்த்தெழுந்த 3ஆம் நாள் அப்படிப்பட்ட ஒரு புதிய ஒரு வல்லமையோடு கூட இந்த நாளை கர்த்தர் பயன்படுத்த போகிறார். அந்த விசுவாசத்தோடு ஜெபத்தோடு நாம் காத்திருப்போம். தெய்வ நாமத்தில் ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தனிப்பட்ட நிலையிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார். 2 நாட்கள் மட்டுமல்ல, இந்த 3 நாள் அதை காட்டிலும் விசேஷ முறையில் கர்த்தர் பேச போகிறார். அதுக்காக நாம் ஜெபிப்போம். மகா உன்னதத்தில் வாசமாயிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட விசேஷித்த இந்த மாலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, கடந்த 2 நாட்களாக எங்கள் தேவனாய் கர்த்தர் எங்கள் மத்தியில் செய்த நம்முடைய விசேஷித்த நம்முடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய வேத வாக்கியத்தில் பாருங்கள், தேவன் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி அவர்களை விடுவித்தார். தன் வார்த்தைகளை அனுப்பி அவர்களை சுகமாக்கினார். நம்முடைய வார்த்தைகள் அனுப்பி அவர்களை ஆசீர்வதித்தார் என்ற வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறது மட்டுமல்ல, எங்களுடைய வாழ்க்கையிலே கடந்த 2 நாட்களாக அதை காணும்படியாக தேவனாய் கர்த்தர் கொடுத்த பெரிய ஸ்லாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 3ஆம் நாள் விசேஷித்த ஒரு நாளாண்டவரே, நம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த நாட்களில் வெளிப்பட போகிறதுக்காக நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த உலகத்தை ஜெயித்த வல்லமை இன்றைக்கு வெளிப்படட்டும் ஆண்டவரே. நம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். வந்திருக்கிற ஒருவர்களையும் சரியானபடி தேவன் நேரத்தில் கடந்து வரதலைப்பட்ட ஒவ்வொருவரையும் கொண்டு வாங்க. வந்திருக்கிற ஒருவரும் தனிமையாய் வெறுமையாய் கடந்து போகாதபடிக்கு என் ஆண்டவருடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு கடந்து போக முடியாய், ஒரு புதிய அபிஷேகத்தோடு கடந்து போக முடியாய் என் ஆண்டவர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கின்றேன். எல்லா விதமான தடைகளை இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால எல்லா விதமான தடைகளை அகற்றுகிறோம். தேவ ஆவியானவர் மாத்திரமே ஆண்டவரே இந்த எல்லைப்புறம் முழுவதும் நீ அசைவாடும்படியா ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யும், அற்புதங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நன்றி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தொடர்ந்து இன்னொரு பாடலை பாடலாம். பாட்டு புத்தகத்தில் 17வது பாடல், என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்த என்ற பாடலை பாடுவோம். சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையில் கை தூக்க வந்தவரே, என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையில் கை தூக்க வந்தவரே, துறக்கப்பட்ட என்னை மீண்டும் சேர்த்து கொண்டே, ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினீர்.
சேர்த்து கொண்டே ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினே என்னை காண்கின்ற தேவன் நீலகாயோனி எங்கள் ஜீவனில் ஒன்று நீலகாயோனி என்னை காண்கின்ற தேவன் நீலகாயோனி எங்கள் ஜீவனில் ஒன்று அழுகுறலை கேட்டு இன்னைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். அவர் உங்களுக்கு ஒரு தீர்வுகளை தரப்போகிறார். அன்றாட தீர்வுகளை தரப்போகிறார். விசுவாசத்தோடு எல்லாரும் கைகளை தட்டி பாடுங்க. வனாந்திரம் என் வாழ்வானதே பாதைகள் எங்கும் இருளானதே வனாந்திரம் என் வாழ்வானதே பாதைகள் எங்கும் இருளானதே இந்த நழுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே இந்த நழுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே நீலகாயோனி என்னை காண்கின்ற தேவன் நீலகாயோனி எங்கள் ஜீவனில் ஒன்று நீலகாயோனி என்னை காண்கின்ற தேவன் நீலகாயோனி எங்கள் ஜீவனில் ஒன்று புறஜாதி என்னை தேடி வந்தே சுதந்திரவாளியாய் மாற்றிவிட்டே நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்தி எல்லாரும் உங்களோடு நின்று பாடலாம். யாரும் சும்மா இருக்க வேண்டாம். கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்தி பாடுவோம். சொன்னதை நிறைவேற்றினே நீலகாயோனி என்னை காண்கின்ற தேவன் நீலகாயோனி எங்கள் ஜீவனில் ஒன்று நீலகாயோனி என்னை காண்கின்ற தேவன் நீலகாயோனி எங்கள் ஜீவனில் ஒன்று சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே என் எளிமையில் கை தூக்க வந்தவரே என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே என் எளிமையில் கை தூக்க வந்தவரே துரத்தப்பட்ட என்னை நீ மீண்டும் சேர்த்து கொண்டே ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினே துரத்தப்பட்ட என்னை நீ மீண்டும் சேர்த்து கொண்டே ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினே நீலகாயோனி என்னை காண்கின்ற தேவன் நீ
ஹல்லேலூயா. பின்பதாக இருக்கிறவர்கள் நீங்கள் முன்பதாக வந்து அமரும்படி கேட்டுக்கொள்கிறோம். விண்ணப்ப படிவம் வாலண்டியர் வைத்திருப்பார்கள். ஏதாவது செபக்குறிப்புகள் இருக்கும் சான்றிதழ் எழுதி விண்ணப்ப பாக்ஸில் நீங்கள் இந்த பாக்ஸில் இந்த படிவத்தை போடும்படி கேட்டுக்கொள்கிறோம். அது அருகிலே காணிக்கை பாக்ஸ் இருக்குது. உங்களுக்கு விருப்பப்பட்ட காணிக்கைகளை நீங்கள் கட்டாயம் அல்ல, உங்களுக்கு விருப்பப்பட்ட காணிக்கை நீங்கள் அதில் கொடுக்கலாம். முன்பதாக வேதாகமும் ஆவிக்குரிய புத்தகங்கள், வசனங்கள், கீச்சைன் மற்ற அநேக அங்கே புக் ஸ்டால் வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் முடிந்து போகும்போது வாங்கி பயன்பெறும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அருமையான தேவதாஸ் தம்பு என்கிற அருமையான பல ஆண்டுகளாக இந்த பைபிள் மற்றும் ஆவிக்குரிய புத்தகங்களை விநியோகித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய ஊழியத்திற்காக தொடர்ந்து செபித்துக் கொள்ளுங்கள். முடிந்து போகும்போது நீங்கள் வாங்கி பயன்பெறும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். வருகிறவர்கள் தயவு கொண்டு முன்பதாக வந்து அமரும்படி கேட்டுக்கொள்கிறோம். யாரும் நிற்க வேண்டாம், ஆங்காங்கே உலாவ வேண்டாம். இது ஒரு கூட்டம், யாரும் டிஸ்டர்ப் இல்லாதபடி நீங்கள் இந்த இருக்கையில் அமரும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து நாம் செபிக்கப் போகிறோம். ஜெபித்த பிறகு தொடர்ந்து நம்முடைய அனைத்து வாலிப பிள்ளைகள் இணைந்து ஒரு சிறப்பு பாடலை பாட இருக்கிறார்கள். அங்கங்கே இருக்கிற வாலிபர்கள் ஆயத்தப்படும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்ள இந்த நாளில் நம்முடைய அனைத்து இந்திய மகாசபையுடைய பேராயர் மற்றும் பொது செயலாளர், செயற்குழு உறுப்பினர் மற்றும் ஆயர்மார்கள், போதகர்கள், வேதாம சகோதரிகள், தூரத்தில் சமீபத்தில் வந்திருக்கிற அனைவரும் வாழ்த்து வரவேற்கிறோம். ஒருவேளை முன்பதாக யாராவது ஊழியக்காரர்கள், வேதாம சகோதரிகள் இருப்பேன்னு சொன்னால் ஸ்டேஜ் அருகில் இருக்கிறேன், நாற்காலில் வந்து அமரும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நாம் தொடர்ந்து தேவ சமூகத்தை நோக்கி நம்முடைய அனைத்து இந்திய மகாசபையுடைய பொதுச் செயலாளரும் பள்ளிகளின் நிர்வாகியுமாக இருக்கிற லயன் பால் தினகரன் ஐயா அவர்கள் ஒரு சில ஆலோசனை பகிர்ந்து கொடுத்து தொடர்ந்து செபிப்பார்கள். கூட்டத்துக்காக சிறப்பு செபத்தை ஏறெடுப்பார்கள். நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே, நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோல்ல. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோல்ல. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை. கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோல்ல. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோல்ல. குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோல்ல. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோல்ல. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே.
நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோலுல. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோலுல. வியாதியே வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்லை. வியாதியே வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்லை. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோலுல. 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 அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அனைவரையும் மகாசபையின் வழியாக வாழ்த்துகிறேன். உண்மையாகவே இந்த வாலிப பிள்ளைகள் இணைந்து நடத்துகிறதான இந்த கூடுகையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நேற்று தினத்தில் நாங்கள் பேரெல்லாம் பேசி கொண்டிருந்தோம். ஐயா, மழை வர மாதிரி இருக்குது, பல்லாவரம் திருச்சபையில் மீட்டிங் வைத்திருக்கிறாங்க வாலிப பிள்ளைங்க, என்ன ஆகுமோ தெரியல அப்படின்னு பேசும்போது பேராயர் சொல்கிறாங்க, கண்டிப்பாக அங்கே மழை வராது. ஆமேன். காரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை நான் மகிமைப்படுத்துவோம். ஏன்னா வந்த உடனே நான் கேட்டேன் நம்முடைய திருச்சபை நிர்வாக குழு, ஐயா நேற்று மழை வரல, நாங்கள் அந்த பக்கம் அனுப்பிட்டோன்னு சொல்லிட்டாங்க. பாருங்கள் எத்தனை எலியாக்கள் இருக்கிறாங்க. ஆமென், அல்லேலூயா. உண்மையாகவே இவருடைய விசுவாசம் பெரியதாக இருக்கிறது. எப்பொழுது பார்த்தாலும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு சபையாக கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். அதை சொல்லுவதிலே மிகவும் மகிழ்ச்சி. பல்லாவரம் திருச்சபையானது எதில் பார்த்தாலும் முக்கியத்துவத்தை கொடுக்கிறது. ஊழியத்தில், கொடுப்பதிலே, சபைகள் வாங்குவதிலே, சபைகளிலே புதுப்பிப்பதிலே ஊழியத்தின் வாஞ்சைகளை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அநேக திருச்சபைகள் உருவாக்கி இருக்கக்கூடிய பெருமை இந்த பல்லாவரம் திருச்சபைக்கு உண்டு. அதற்கெல்லாம் காரணம் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எப்பொழுதும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஜனங்கள் எனக்கென்று ஏற்படுத்தியிருக்கிற அந்த வசனம் இந்த பல்லாவரம் திருச்சபைக்கு பொருந்தும் என்று நான் விசுவாசிக்கிறேன். எப்பொழுது பார்த்தாலும் தொடர்ந்து ஒரு ஜெபிக்கிறதான ஒரு திருச்சபை, எப்பொழுது பார்த்தாலும் ஒரு கூட்டம் இங்கே ஜெபித்து கொண்டிருக்கிற ஒரு திருச்சபை. அநேக திருச்சபைகள் உண்டு, ஆனால் இப்படி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதில்லை. ஆனால் இந்த மகாசபையில் பல்லாவரம் திருச்சபை 106 திருச்சபைகளிலே ஒரு தனி முத்திரை மோதிரமாக கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற திருச்சபை. இதற்கெல்லாம் காரணம் யாருன்னு சொன்னால், ஒரு அமைதியாக இருப்பார் ஐயா, ஜோக் அடிச்சுட்டு சிரிக்கவே மாட்டார், அமைதியாக இருப்பார். உங்களுடைய வட்டாரத்தின் ஆயரும் மகாசபையினுடைய உதவி பொருளாளரும் விசுவாச ஒழுங்கு குழுவினுடைய செயலாளருமாக இருக்கிற மதிப்பிற்குரிய யோனா ஞானகுமார் ஐயா அவர்களை மனதார மகாசபையின் வழியாக வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். அவர்களோடு இணைந்திருக்கிற எல்லாவற்றுக்கும் உங்களுக்கு துடிப்பார். வேதாகம சகோதரி பாருங்கள், கரங்களை தட்டுவீங்கன்னு பார்த்தேன், கரங்களை தட்டலையே. எவ்வளோ போராட்டங்கள் வந்தாலும், எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் மேற்கொள்ளக்கூடிய வல்லமை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றையும் மேற்கொண்டு இந்த இடத்துகளில் இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற்றுவதற்கு அவருடைய முழங்கால்கள், அவருடைய ஜபங்கள், அநேக ஆசீர்வாதங்களை வேதாகம சகோதரிக்கு இந்த திருச்சபை பெற்றிருக்கிறது. ஆகவே இவர்களோடு இணைந்திருக்கிற திருச்சபை நிர்வாக குழுவினரை மனதார பாராட்டுகின்றேன். அவரோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியத்தையும் பாராட்டுகின்றேன். எங்கே பார்த்தா திடீரென்று பார்த்தா ஓய்வு நாள் பிள்ளைகள் ஊழியம் நிகழ்ச்சி நடத்துவாங்க. திடீரென்று பார்த்தா சகோதர ஐக்கியத்தின் மூலியமாக கடந்த மாதத்தில் ஒரு ஊழியம் பெரிய சிறப்பாக நடைபெற்றது. அதன் பிறகு பார்த்தா வருடந்தோறும் இது 22வது ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த வாலிப பிள்ளைகள் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாய் வைத்திருக்கிற இந்த வாலிப பிள்ளைகளை மனதார நாங்கள் வாழ்த்துகிறோம். தொடர்ந்து வீணான காரியங்களில் ஈடுபடாதபடிக்கு தங்களுடைய வாலிப பருவத்தில் கர்த்தருக்காய் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த வாலிப பிள்ளைகளை வழிநடத்துகிற கீபாம சங்கத்தின் தலைவர், அதன் பொறுப்பாளர்கள், அருமையான வாலிப பிள்ளைகள், உங்கள் அனைவரையும் மகாசபையின் வழியாக மனதார வாழ்த்துகிறேன். ஏன்னா இந்த வாலிபமானது மிக ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பலவான் கையில் இருக்கிற
அம்புகளுக்கு ஒப்பாக இருக்கிறது. இந்த அம்பு என்ன எய்தாலும் அங்கே அந்த எய்ம் முடிச்சிருவாங்க. இந்த வாலிப பிள்ளைகள் நீங்கள் பயன்படுத்துகிற விதத்திலே நடத்தும் பொழுது எதிர்காலத்தில் நான் விசுவாசிக்கிறேன் அநேக மிஷினரிமார்கள் இந்த சபையில் எழும்ப போகிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக ஊழியக்காரர்கள் எழும்ப போகிறாங்க. அநேக திருச்சபைகளை உருவாக்குறது மாத்திரமல்ல, பீகார் பகுதியிலே சபைகளை கட்டுறது மாத்திரமல்ல, அநேக ஊழியக்காரர்கள் ஸ்தாபனத்திற்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் அநேக ஊழியக்காரர்கள் சபை எழுப்ப போகிறது. ஆமென். உண்மையாகவே கர்த்தர் அப்படிப்பட்ட வழி வாசலை திறந்து கொண்டிருக்கிறார். எப்பொழுதும் துதிக்கிற ஒரு தோட்டமாக கர்த்தர் மாற்றியிருக்கிறார். ஆமென். மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து நாம் செபிக்கலாம். எங்களை நேசிக்கிறதான நல்ல ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான அந்த பரிசுத்த ஓய்வு நாள் மாலை வேலை காண்பு சமூகத்துக்கு நேராய் மீண்டும் ஒரு விஷயாய் நாங்கள் கடந்து வருகிறோம். இந்த நாளிலே எங்கள் அன்போடு அழைத்திருக்கிற ஆண்டவரே திருச்சபையின் வட்டாரத்தின் ஆயருக்காக, ஆண்டவரே கீப்பாம சங்கத்தின் தலைவருக்காக, அதனுடைய பொறுப்பாளர்களுக்காக, திருச்சபை நிர்வாகத்தினருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கிற எங்கள் மகாசபையின் பேராயருக்காக, ஆண்டவரே செயற்குழு உறுப்பினர்களுக்காக, அன்று வர இருக்கிற பொறுப்பாளர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற போதர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அனைவரும் சேர்ந்து இந்த பிள்ளைகளை மனதார நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆண்டவரே ஆசீர்வதிக்கிற கர்த்தாவே, ஆண்டவர் யாபேசின் எல்லைகளை விரிவாக்கினது போல இந்த பிள்ளைகளுடைய ஊழியங்கள் எல்லைகளின் தேவனாகிய கர்த்தர் இனி விரிவாக்கி தரப்போவதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே எங்கள் ஸ்தாபனத்தில் இந்த சபையை ஆண்டவரே ஒரு முத்திர மோந்திரமாய் நீ வைத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அநேக ஊழியங்களிலே, இன்னும் அநேக சபைகளிலே ஆண்டவர் உருவாக்கும்படியாய், மிஷினர்கள் எழும்பும்படியாய், தரிசனங்களை காணும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போவதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே 2 நாள் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை இந்த கூட்டத்தில் மகிமைப்படுத்தினதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே பண்டிகையின் கடைசி நாளிலே ஆண்டவர் 2 நாட்களை பார்க்கிறோம். இந்த 3வது நாளிலே உம்முடைய வல்லமை இறங்கும்படியாக ஆண்டவர் எதிர்பார்ப்போடு கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் திருப்தியான ஆகாரத்தோடு, திருப்தியான ஆசீர்வாதத்தோடு, திருப்தியான வரங்களோடு, ஆண்டவரே வியாய்க்கானங்களோடு கடந்து செல்ல தேவனாகிய கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருக்கும் தேவனாகிய கர்த்தர் விசுவாசத்தோடு காத்து கொண்டிருக்கிற, பலவீனத்தோடு இருக்கிற, வியாதியோடு இருக்கிற, தேவைகளோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே என் தேவனாகிய கர்த்தர் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னது போல இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சுகத்தையும் பலத்தையும் நீர் கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே விசுவாசத்தோடு ஆண்டவரே எங்கள் வார்த்தைகள் கடந்து வரும் என்று சொல்லுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க ஆண்டவரே. விசேஷமாய் ஆண்டவரே வட்டாரத்தின் ஆயருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் பலமான ஊழியங்களை செய்ய தேவனாகிய கர்த்தர் நீ உத்தரவாதம் கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே தொடர்ந்து நடத்துங்க அப்பா. இன்னும் ஒரு விஷயம் இந்த வாலிப பிள்ளைகளை உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே நீர் எடுத்து பயன்படுத்துகிற காரியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். வேதம் சொல்லுகிறது, ஒருவனுக்கு ஊழியம் செய்தால் பிதாவானார் கனம் பண்ணுவார் என்று சொல்லுகிற ஆண்டவரே இந்த திருமறை வசனத்தின்படியாய் இந்த பிள்ளைகளை கனத்திற்குரிய பாத்திரமாய் நீ மாற்றும்படியாய், சமைக்கும் சமுதாயத்திற்கும் சாட்சியாய் வாழும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபித்து இந்த பிள்ளைகளை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இப்போது ஸ்பெஷல் பாட்டு கேட்க போகிறோம். கிறிஸ்துவ பக்தி முயற்சி சங்கத்தின் வாலிப சகோதர சகோதரிகள் இப்போ ஒரு விசேஷ பாடலை பாடுவார்கள். வாழை பிள்ளைகள் அங்கங்கே இருக்கிறவர்கள் மேலே வரும்படியாய் அழைக்கின்றோம். வாழை பிள்ளைகள் அனைவரும் மேலே வரும்படியாய் பாட்டு புத்தகத்தில் 10வது பாடல் என் நேசர் நீதானையா என்ற பாடலை இப்போ பாடுவார்கள்.
நேசனீதானையா நேசிக்கின்றேன் உம்மைதானையா நேசனீதானையா நேசிக்கின்றேன் உம்மைதானையா. கரங்களை தட்டி இந்த நாளிலே அழைப்பேற்று வந்திருக்கும் ஷோலம் சபையின் போதகர் நத்தானியேல் அவர்கள் இப்போது ஜெபிப்பார்கள். கர்த்தர் இந்த கூட்டத்தை ஆசீர்வாதமாய் அமையும்படியாகவும் கர்த்தருடைய வார்த்தைகளெல்லாம் பேசுகிற தாசரை வல்லமையாக உபயோகப்படுத்தும்படியாகவும் ஜெபிக்கலாம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நான் பார்ப்போம். கடந்த 2 நாட்களும் கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். இன்றைக்கு கர்த்தருடைய தாசரை வித்தியாசமாக எடுத்து பயன்படுத்தணும். நம்முடைய இருதயங்களுக்கு ஏற்றபடி அவர் பேசணும். தெய்வ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். நல்ல இயேசுவே, நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காய் நன்றி. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளையுடைய ஜெபங்களை கேட்டு இயற்கை எங்களுக்கு அனுகூலமாய் மாற்றி கொடுத்திருக்கிறீர். தொடர்ந்து ஆண்டவரே 2 நாட்களும் எங்கள் மத்தியில் நீர் பெரிய காரியங்களை செய்தீர். இன்றைக்கு 3ஆம் நாள் கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய தாசரை நீர் வல்லமையற்று பயன்படுத்தும். இந்த நாளுக்குரிய ஆண்டவரே ஆசீர்வாதத்தை வந்திருக்கிற ஒவ்வொருவரும் சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் நீர் கிருபை செய்ய வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே மை சோத்திரம். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் என்று சொன்னீரே. தாசரை மறைத்து இன்றைக்கு நீர் எங்களோட பேச போகிறீர். அதற்காக நன்றி ராஜா. தொடர்ந்து நடைபெறுகிற ஒவ்வொரு பகுதியிலும் உம்முடைய கரம் இருப்பதாக இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அல்லேலூயா வந்து சொல்ல மாட்டீங்க. எவ்வளோ சொல்லி சொல்லி கொஞ்சம் தான் சத்தம் வருது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மிக முக்கியமான நேரங்களில் நாம் வந்திருக்கிறோம். நாளை நம்முடைய அனைத்து இந்திய அட்வென்டிஸ்ட் மகாசபையின் மூலியமாக சபைகளில் மாபெரான எடுப்புதலையும் அநேக புதிய திருச்சபைகளை உருவாக்கும்படியாக அநேக புதிய ஆலயங்கள் கட்டிடங்கள் எழும்பும்படியாக பேர் உதவியாயிருக்கிற இந்த கூட்டங்களாம் சிறப்பிக்கும்படியாக நல்ல ஆலோசனை நம்ம கொடுத்து நடத்துகிற நம்முடைய அனைத்து இந்திய அட்வென்டிஸ்ட் மகாசபையுடைய கீப்பாம் சங்கத்தின் சார்பில் இந்த நாளில் அனைத்து இந்திய அட்வென்டிஸ்ட் மகாசபையின் தலைவரும் பேராயரும் அண்டை மாநிலங்களில் எல்லாவற்றுக்கும் பேராயருமாயிருக்கிற ரைட் ரெவரண்ட் டாக்டர் பக்தசிங் ஐயா பேராயர் ஐயா அவர்கள் இந்த வேளையில் கீப்பாம் சங்கத்தின் சார்பிலே சால்வை அணிவித்து வரவேற்க இருக்கிறோம். சால்வை அணிவிக்கும் போது எல்லாரும் கரங்களை தட்டி தாசரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் கரங்களை தட்டி வாழ்த்து தெரிவிப்போம். அனைத்து மகாசபையுடைய பொது செயலாளரும் அட்வென்டிஸ்ட் பள்ளிகளின் நிர்வாகியுமாக இருக்கிற லயன் பால் தினகரன் ஐயா அவர்களை கீப்பாம் சங்கத்தின் சார்பிலே சால்வை அணிவித்து நம்முடைய சபையின் செயலாளர்கள் மகாசபை செயலாளருக்கு சால்வை அணிவிப்பார்கள். நல்லா தான் தட்டிங்களே. ரைட். நம்முடைய அனைத்து இந்திய மகாசபையின் பொருளாளர் ரெவரண்ட் டாக்டர் ராபர்ட் ஐயா அவர்களை
நம்முடைய சபையின் பொருளாளர் மகாசபையின் பொருளாளருக்கு சால்வை அணிவிப்பார்கள். நீங்க கை தட்டினா நரம்பு தளர்ச்சி வராது, கை கால் நடுக்கம் வராது. அப்படியே தட்டுவீங்க. ஆமே. தொடர்ந்து நம்முடைய மகாசபையே முதல் நபராக இருக்கிற செயற்குழு உறுப்பினர் திரு மதிப்புக்குரிய லாரா என்கிற லாரன்ஸ் அவர்களை வரவேற்கிறோம். சபை மூப்பர் ஜான் பேரின்பம் அவர்கள், ஐயா லாரா ஐயா அவர்கள் தான் அவருடைய வாகனத்தை அருமையான பிரசங்கரை ஐயாவை அழைத்து வருவதற்கு 3 நாள் இங்கே இருக்குது, தொடர்ந்து இருக்குமான்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அதிகமாக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நம்முடைய ஆனந்த பாக்கிய திருச்சபையுடைய பேராயர் ரெவரண்ட் சீலவாம் தலைமை ஆயர் ரெவரண்ட் நத்தனில் ஐயா அவர்களை மூப்பர் என்டி சேக்கப் ஐயா அவர்கள் ஐயாவுக்கு சால்வை அணிவிப்பார்கள். கரங்களை தட்டி நாம் வாழ்த்து வரவேற்கலாம். நம்முடைய ஆனந்த பாக்கிய திருச்சபையுடைய பேராயர் ரெவரண்ட் பிரபு மேனுவல் ஐயா அவர்களை நாங்கள் சால்வை அணிவித்து வரவேற்கிறோம். மூப்பர் ஸ்டாலின் அவர்கள் ஐயா அவர்களை சால்வை அணிவிப்பார்கள். கரங்களை தட்டி நாம் வாழ்த்தில் தெரிவித்துக் கொள்ளலாம். ஊழியர்கள் வேதாங்க சௌரி பென்ஷனா நாங்கள் ஸ்டேஜ் அருகிலே நீங்கள் அமருங்கள். உங்கள் அருகிலே வந்து யூத் பொறுப்பாளர்கள் சபை நிர்வாகிகள் உங்களை வெல்கம் பண்ண இருக்கிறார்கள். இருக்கிற இடத்திலே என நேரம் கடந்து போய் கொண்டிருக்கிறது. யாரும் கோவித்துக் கொள்ள வேண்டாம். கர்த்தர் பலத்த காரியங்களை செய்வார். தொடர்ந்து காணிக்க பாடலை அருமையான பாடல் குழுவினர்கள் சிறப்பு பாடலை பாடப்போகிறார்கள். இது முன்பதாக நாம் தேவ சபை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். நம்முடைய அனைத்திந்திய அட்வென்டிஸ்ட் மகாசபையின் பொருளாளர் ரெவரண்ட் டாக்டர் ராபர்ட் ஐயா அவர்கள் ஜெபிப்பார்கள். தொடர்ந்து பாடல் குழு காணிக்கை பாடல் பாடுவார்கள். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம். பிரைஸ் தி லார்ட். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். துதிகளின் மத்தியிலே வாசமாக இருக்கிற தூயாதி தூயவரே, உமக்கு துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் இன்றும் மாறாத தெய்வமே, உமக்கு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாலை பொழுதில் பழைய பல்லாவரம் அருள் திருச்சபையின் சார்பில் வாலிபல் ஐக்கியத்தின் மூலமாக நடக்கிறதான இந்த கூட்டங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த இறுதி நாளில் கூட நம்முடைய வார்த்தைகளை கொண்டு நீ பேசுவீராக. அங்குதாவே கொடுக்க போகிற காணிகளுக்காக ஸ்தோத்திரம். உற்சாகமாய் கொடுக்கிறவனத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார்னு சொன்னோன்னுமாய் அருமையான கர்த்தாவை பிள்ளைகள் கொடுக்கிற மக்கள் கொடுக்கிற எல்லா காணிக்கைகளையும் நீர் ஆஸ்வதித்து ஆண்டவரே, உங்கள் நாமத்தை கர்த்தாவை நீ உயர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தலைமையேற்று நடத்துகிற அருமையான கர்த்தாவை ஆயருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தலைமை கர்த்தாவை நம்முடைய மகாசபையுடைய பேராயருக்காக, பொதுச் செயலருக்காக, இசை மெம்பர்களுக்காக, திருச்சபையுடைய நிர்வாக குழுக்களுக்காக, வேதாம சகோதரர்களுக்காக மற்றும் அனைத்து ஊழியக்காரர்களுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரால் வந்த எல்லா மக்களையும் நீர் ஆஸ்வதித்து உன் நாமத்தை இதன் மூலமாக மகிமைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பாட்டு புத்தகத்தில் 18வது பாடல் ஆர்ப்பரிப்போமே ஆர்ப்பரிப்போமே என்ற பாடலை பாடும் 18.
எரிகோவை பிடிப்போம் ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம் எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம் ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம் இது எழுப்புதலின் நேரமல்லோ இது நம்முடைய காலமல்லோ இது எழுப்புதலின் நேரமல்லோ இது நம்முடைய காலமல்லோ ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அலங்கம் விடியும் வரை ஆர்ப்பரிப்போம் துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல வெற்றி நிச்சயமே துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல வெற்றி நிச்சயமே பலம் கொண்டு திடமனதாயிருப்போமே இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே பலம் கொண்டு திடமனதாயிருப்போமே இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே இது எழுப்புதலின் நேரமல்லோ இது நம்முடைய காலமல்லோ இது எழுப்புதலின் நேரமல்லோ இது நம்முடைய காலமல்லோ ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அலங்கம் விடியும் வரை ஆர்ப்பரிப்போம்
இந்த வேளையில் வேதப்பாட வாசி கேட்போம். சங்கீதம் 126 அதிகாரத்தை வாசி கேட்போம். பின்பகுதியில் வாலண்டியர்ஸ் முன்பதாக சேர் காலியாக இருக்கிறது, முன்னாடி கொண்டு வந்து உட்கார வைக்கும்படியாய் கேட்டுக்கொள்கின்றேன். செய்திக்கு ஆதாரமாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதத்தின் ஒரு பகுதி சங்கீதம் 126 அதிகாரம் 1 முதல் 6 முடிய. சங்கீதம் 126 அதிகாரம் 1 முதல் 6 முடிய. சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திரும்பும்போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். The scripture taken from the Holy Bible in the book of Psalm, chapter 126. Psalms 126. When the Lord brought back the captivity of Zion, we were like those who dream. அப்பொழுது நம்முடைய வாய் அகப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறதாஜுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். Then our mouth was filled with laughter and a tongue with singing. Then they say among the nation, the Lord has done a great thing for them. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். The Lord has done a great thing for us, whereof we are glad. கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். Bring back her captivity, O Lord, as the stream in the south. கண்ணீரோடை விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடை அறுப்பார்கள். Those who sow in tears shall reap in joy. அழித்தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அழுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்புவான் என்பதே. ஆமேன். He who continuously go forth weeping, bearing seed for sowing, shall doubtless come again with rejoicing, bringing his sleeves with him. Glory to the Lord. Amen. ஹல்லேலூயா. நாளேர்மையான 2 நாள் கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுத்த தேவதாசு 3ஆம் நாளும் இறுதியான நாளிலே கூட கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். தேவதாசரை நாம் வரவேற்பு முன்பதாக நம்முடைய அனைத்திந்திய அட்வென்ட் கிறிஸ்தவ மகாசபையின் பேராயர் ஐயா அவர்கள் ஒரு சில வாழ்த்துச் செய்திகளையும் கொடுத்து சிறப்பு ஜெபங்களை ஏறெடுக்கும்படியாக கீபம் சங்கத்தின் வாலிபர் சார்பில் அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளுடைய சார்பிலும் நம்முடைய பேராயர் ஐயா அவர்களை நாம் கரங்களை தட்டி நாம் வரவேற்கலாம். ஒரு சில வாழ்த்துச் செய்திகளோடு கூட சிறப்பு ஜெபங்களை ஏறெடுப்போம். இந்த மகிழ்ச்சியான நாளிலே உங்களை வாழ்த்துகின்றேன். நம்முடைய செயலர்கள் சொன்ன வண்ணமாக நம்முடைய ஸ்தாபனத்திலே ஊழியத்திலே கொடுக்கறதுல முதன்மையான சபையாக விளங்குறது பழைய பல்லாவன் திருச்சபை என்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். கை தட்டியிருக்கணும். இதுக்கு எல்லாரும் சிறப்பாக அநேக கூட்டங்களை இந்த திருச்சபை மூலமாக நடத்தி கொண்டிருக்கிறீங்க. கொடுக்கறதில்ல அண்டை மாநிலத்தில் நடக்கிற ஊழியங்களில் தாங்குகிற அருமையான சபை மக்கள் உங்களை நான் வாழ்த்துகின்றேன். விசேஷமாக இந்த சுகமளிக்கும் நற்செய்தி கூட்டங்களுக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய கிறிஸ்தவ பக்தி முற்சங்க வாலிப பிள்ளைகள் மட்டுமாக நேர்த்தியாய் இந்த கூட்டங்களை நடத்தி வருகிறார். அவர்களை வாழ்த்துகின்றேன். நம்முடைய சபையின் ஆயர், வேதாகம சகோதரி, நிர்வாக குழுவினர் உங்களை யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகின்றேன். நேரம் அதிகமான நாம் செபித்து நேரடியாக செய்தியாளர்களை நான் கொடுக்கலாம். நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். கர்த்தாவே, 2 நாள் கூட்டங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்த தேவன் இந்த கடைசி நாள் கூட்டத்தை கூட தேவனே எங்களுக்கு ஆசீர்வாதம் மாற்றி கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே ஏதேனிலே உலாவின தேவன் எங்கள் மத்தியில் உலாவி கொண்டிருக்க நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். எங்களோடு பேசுங்க. இதனால் எங்களோடு கூட செய்தியை பகிர்ந்து கொள்ள போகிற அருமையா தாசருக்காக நன்றி செலுத்துகின்றேன். ஆவி நான் நிரப்பி எங்களோடு பேச முடியாது அச்சுபிக்கிறேன். ஆரம்ப முதல் கடைசி பேர் நம்மளோட பிரச்சனை எங்களோடு இருக்க முடியாது அச்சுபிக்கிறேன். எங்களை முற்றமாய் தாழ்த்துகிறேன். நாம் மாத்திரம் மகிமைப்படுவதாக இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.